கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. மிகவும் உருக்கமான ஒரு நாள், துன்பமும் துயரமும் வேதனையும் கலக்கமும் அடைந்த நாள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவறான ஒரு தீர்ப்பு சொல்லி அவரை கற்றூணில் கட்டி அடித்து அவருடைய முதுகை, அவருடைய மார்பு பகுதிகளை, உடலில் இருக்கின்ற சதை பகுதிகளில் எல்லாம் ஈய குண்டுகள் வைத்து கொண்டு வரும்படியாக அடித்து சித்திரவதை செய்து பாரமான சிலுவையை அவர் மீது சுமத்தி கல்வாரி மலையை நோக்கி இழுத்து கொண்டு சென்ற நாள். இயேசு நமக்காக அத்தனை அவமானங்களையும் தாங்கிக் கொண்டார். அவர் நிர்வாண கோலமாய் நின்றார். அவருடைய கைகளையும் கால்களையும் ஆணிகள் துளைத்தன. தாகமாயிருக்கிறது என்று கதறினார். எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி உயிர் துறந்தார். அன்பு சகோதரனே, சகோதரியே, அவருடைய அந்த இறுதி சொட்டு இரத்தம் வரை நம்முடைய பாவத்திற்காக விலை பேசப்பட்டது, நம்முடைய மீட்பிற்காக சிந்தப்பட்டது. இந்த மகத்துவமான பேருண்மையை உணர்ந்தவர்களாய் இந்த இறை வார்த்தை பகுதிக்குள் நுழைவோம். கடவுள் தருகிற வார்த்தைகளை ஏற்று தியானித்து அதை வாழ்வாக்குவோம். ஆமென். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்து நாளிதழில் 2023 பிப்ரவரி 19 வந்த ஒரு செய்தி. மங்களூரு உடுப்பி மாவட்டத்தைச் சேர்ந்த குணவதி என்கிற 39 வயது ஒரு பெண்மணி, நோயினால் பாதிக்கப்பட்டவர். உடல் நலக்குறைவினால் அவருடைய உடலானது மிகவும் நலிவுற்றிருந்தது. அந்த நோயினுடைய கொடுமையினால் அவருடைய உயிருக்கே ஆபத்து இருந்தது. அந்த ஆபத்தான சூழ்நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த தருணத்திலும் கூட அந்த குணமதி என்கிற 39 வயது பெண்மணி தன் 1.5 வயது குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார். தன் தாய்ப்பாலை தன்னுடைய பிள்ளைக்கு ஊட்டிக் கொண்டிருந்த அந்த தருணத்திலேயே அந்த தாயானவள் அப்படியே மடிந்து போயிருக்கிறார். என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இரத்தம் நம் ஒவ்வொருவருக்காக சிந்தப்பட்ட இரத்தம், நம்முடைய பாவங்களுக்காக விலை பேசப்பட்ட இரத்தம், நம்முடைய மீட்பிற்காக சிந்தப்பட்ட இரத்தம். சகோதர சகோதரிகளே, 1 பேதுரு 1 இறைவார்த்தை சொல்லுகிறது, இயேசுவின் இரத்தம் ஒரு குற்றமற்ற இரத்தம். மத்தேயு 27:24 சொல்லுகிறது, இயேசுவின் இரத்தம் ஒரு நேர்மையாளரின் இரத்தம். 1 பேதுரு 1 இறைவார்த்தை சொல்லுகிறது, இயேசுவின் இரத்தம் மாசு மறுவற்ற இரத்தம். 1 பேதுரு 1 இறைவார்த்தையில் இயேசுவின் இரத்தம் உயர் மதிப்புள்ள இரத்தம் என்று. எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 13 இறைவார்த்தை, இயேசுவின் இரத்தம் தன் சொந்த இரத்தம் என்று சொல்லப்படுகிறது.
யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 55வது இறைவார்த்தை, இயேசுவின் இரத்தம் உண்மையான இரத்தம் என்று. எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 13வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை, இயேசுவின் இரத்தம் புதிய உடன்படிக்கைக்கான இரத்தம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு நமக்காக சிந்திய அந்த இரத்தமானது குற்றமில்லாத நேர்மையாளரின் மாசற்ற உயர் மதிப்புள்ள தன் சொந்த இரத்தமாக இருக்கிறது. அவருடைய உண்மையான இரத்தம் அது நம் ஒவ்வொருவருடைய வாழ்விற்கான புதிய உடன்படிக்கையின் இரத்தம் அது. இயேசுவினுடைய பாடுகளை, அவருடைய துன்பங்களை, அவருடைய மரணத்தை தியானிக்கிற இந்த நாளில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இயேசு சிந்திய அந்த இரத்தத்தினுடைய உயர் மதிப்பை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது நமக்கானது என்பதை உணர்ந்தால் இதோ இந்த பாடுகளின் நாள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மீட்பின் நாள், வெற்றியின் நாள், உயிர்ப்பின் நாள். அப்படி இல்லை என்றால் இது வெறும் ஒரு சடங்குதான். இது ஒரு அர்த்தமற்ற சடங்காக நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிடும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு பெறுகிறோம் என்பதை உணர வேண்டும். இயேசுவின் இரத்தம் நம் பாவத்தை மன்னிக்கிறது, நம் பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலையை தருகிறது, நம் பாவத்தை கழுவி தூய்மையாக்குகிறது. எபேசியருக்கு எழுதிய திருமடல் 1வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை, கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கேற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். அதனையே கொலோசியருக்கு எழுதிய திருமடல் 1வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை, அம்மகனால் தான், அந்த இயேசு கிறிஸ்துவினால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம் என்று சொல்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது இறைவார்த்தையில், மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். இயேசுவின் இரத்தத்தால் நாம் ஒவ்வொருவரும் தூய்மைப்படுத்தப்படுகிறோம். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் நம்மை தோய்த்துக் கொள்ளுகிற போதுதான் நமக்கு புது வாழ்வு உண்டாகிறது, பரிசுத்தம் வருகிறது, புனிதம் நமக்குள் வருகிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் ஒவ்வொருவரும் மீட்பு பெறுகிறோம் என்கிற செய்தி. ரோமையருக்கு எழுதிய திருமடல் 5வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை, ஆகையால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உறுதி தரப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய அந்த இரத்தம் சிந்துதலினால், அந்த இரத்தம் சிந்துதலினால் தான் நம்முடைய மீட்பு ஆனது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 9வது அதிகாரம் 12வது இறைவார்த்தையில், அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டுக்கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல. நல்லா கவனிக்கணும், நன்றாக கவனிக்கணும். இயேசுவினுடைய இரத்தம் ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தமோ, ஒரு கன்று குட்டியின் இரத்தமோ, ஒரு கோழியின் இரத்தமோ கிடையாது. அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். அது நம்முடைய மீட்புக்கான இரத்தம் சகோதர சகோதரிகளே. மூன்றாவது, இயேசுவினுடைய இரத்தம் அமைதியை நிலைநாட்டுகின்ற ஒரு இரத்தம். இன்றைக்கு பார்க்கிறோம், உலகத்தில் பல்வேறு இடங்களில் போர், எங்கு பார்த்தாலும் இரத்தக்கரைகள், மனித உயிர்கள் பலியாகி கிடக்கின்றன. இயேசுவினுடைய இரத்தம் அமைதியை நிலைநாட்டப்படும் இரத்தம். கொலோசியருக்கு எழுதிய திருமடல் 1வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை,
சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தும் அவர் வழியாக தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை எல்லாம் இறைவனில் ஒப்புரவாகி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் அது ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாம் ஒவ்வொருவரும் அமைதியை அனுபவிக்கக்கூடிய சூழலை பெறுகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய இரத்தத்தில் பங்கில்லாமல் எனக்கும் இந்த இரத்தத்திற்கும் பங்கில்லை என்று சொல்லி கை கழுவிய பிலாத்தும் அவரோடு இந்த இரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் விழட்டும் என்று சொல்லி பெற்றுக்கொண்ட அந்த யூத சமூகம், இஸ்ராயல் மக்கள் இன்றைக்கும் கதறல்களோடு, வேதனைகளோடு, துன்பங்களோடு, துயரங்களோடு அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். குண்டுவெடிப்பு சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அமைதியற்று கிடக்கிறார்கள். நான்காவது, இயேசுவினுடைய இரத்தம் நம் ஒவ்வொருவருக்கும் தூய்மையை தருகின்ற இரத்தம். நாம் கடவுளுக்குரிய பணியை தூய்மையாக்குகின்ற இரத்தமாய் இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 9வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. நம்மை தூய்மையாக்குகின்ற பலியாய் இயேசுவின் பலி இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் சிந்துதல் இருக்கிறது. இறுதியாக இயேசுவினுடைய இரத்தம் நம்மை விண்ணக வாழ்விற்கு அழைத்துச் செல்லுகிற இரத்தமாயிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 10வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. இயேசு இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்விற்கு அழைத்துச் செல்லும் வழி. இயேசு இரத்தம் சிந்தி தன் உயிரை கொடுத்து விண்ணக வாயிலை திறந்திருக்கிறார். அவருடைய இரத்தம் சிந்துதலினால்தான் விண்ணகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. விண்ணகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டதனால் நீங்களும் நானும் அந்த விண்ணக வாழ்வை பெறுகிறோம். நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும். இந்த மகத்துவமான பேர் உண்மைகளை சொல்லுகிறது இயேசுவின் பாடுகளாகிய இந்த நாள், இந்த பெரிய வெள்ளி. எனவே தியானிப்போம். நம்மை இயேசுவின் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து அந்த பாடுகளில் முழுமையாக பங்கெடுப்போம். இயேசுவின் இரத்தமே நம் வாழ்வின் நம்பிக்கை. இயேசுவின் இரத்தமே நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பு. இயேசுவின் இரத்தமே நம் பாவத்திற்கான கழுவாய். இயேசுவின் இரத்தமே நம்முடைய நிலை வாழ்விற்கான மீட்பு என்பதை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து ஜெபிப்போம். இறை ஆசிரை பெற்று கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.